சோடா என்னண்ணே செட்டப் ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு பாடியை பார்க் பண்ணு. ஏய், பாத்துடா. அம்மா வலிக்குது. டேய் இந்த தலகாணி ஒழுங்கா வைடா. சோழன் நீங்க எந்திரிச்சு நின்னீங்க தானே? அண்ணா எப்படி நீ இப்ப எந்திரிச்ச? அது நிலா சொன்னதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சிட்டேன்டா. இப்பதான்டா வலி தெரியுது. அம்மா வலி தாங்க முடியலையே. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்குமா. இவ்வளவு கெட்டு போட்டிருக்கு, முகத்துல வலிங்கிற அறிகுறியே இல்லையே இவன்ட்ட. இந்த ஆஸ்பத்திரி பூரா சுத்திட்டு வந்துட்டேன், ஒரு டாக்டர் கூட இன்னும் நான் கண்ணுல பாக்கல. இந்த லட்சணத்துல வேற இந்த ஆஸ்பத்திரி ஏதோ ஷூட்டிங் ஒரு ஆஸ்பத்திரி வேற சொல்றாங்க. எனக்கு என்னமோ இவன் நடிக்கிற மாதிரியே தெரியுது. நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருமா, உண்மையிலேயே அடிபட்டு இருக்கான்னு. சோழன் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றீங்களா? இல்ல நிலா, எனக்கு சத்தியமா ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே. அது நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் இந்த வலியெல்லாம் மறந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டேன். இப்ப நிஜமாவே வலிக்குது நிலா. அண்ணா நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் பார்க்கவே இல்லையா? இல்லப்பா பாக்கலையே. ஆண்டி நீங்க? இல்லங்க நானும் பார்க்கலாம். நான் தான் சொல்றேன்ல, இந்த ஆஸ்பத்திரியை ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டேன், ஒரு டாக்டர் பார்க்கல இன்னும். சோழன் என்கிட்ட மறுபடியும் போய் சொல்றீங்களா? ஐயோ சத்தியமா இல்ல நிலா. அண்ணா எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லைண்ணே. இவர் ஏதோ டிராமா பண்ற மாதிரி இருக்கு. டேய் என்னடா இது, நீ போய் சொல்றியா? சொல்றா, போய் சொல்றியா இல்ல நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணே சத்தியமாவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த அடிலாம் எனக்கு நிஜம் அடி. அம்மா நீ நம்பலனா தோ எங்க ஓனர் கிட்ட கேட்டு பாருண்ணே. கேளு சொல்ல அண்ணே சொல்ல. அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? அது வந்து நீ சொல்ற முக்கியமான போன் வந்துக்குது. வெளில போய் நானு பேசிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு போனேன். பிளான போட்டு கொடுத்துட்டீங்க, எஸ்கேப் பாக்குறேன். பிளானா? என்ன பிளானு? இதெல்லாம் பிளானா? இல்ல 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 நிலா, சொன்னது உன் காதுல அப்படியே கேட்டுச்சு. நான் அப்படி சொல்லல. டேய் சொல்றா, உண்மையை சொல்றா. இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கியா? சொல்றா. அண்ணே என்னண்ணே? அண்ணே இல்லண்ணே, நான் அப்படி சொல்ல வரலண்ணே. என்ன நடந்து சொல்லு. ஐயோ இது ஹாஸ்பிட்டலா? ஒண்ணு இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு. ஆஸ்பத்திரி அது? ஆஸ்பத்திரி தான். மண்டே ஒழுங்க வை சொல்லு. ஹாஸ்பிட்டல் மாதிரிதான், ஆனா ஆஸ்பத்திரி இல்ல. ஹாஸ்பிட்டல் இல்லையா? குத்துனா சோழன் என்ன சோழன் இதெல்லாம்? மறுபடியும் என்ன ஏமாத்துறீங்களா? ஏமாத்துனீங்களா? இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? சொல்லுங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? ஏமா ஏமா மேல ஒரு தப்பு இல்லம்மா. உன் மேல சிம்பத்தி வந்ததுன்னா உன் ஒய்ஃபோட மனுஷமா இருந்தான்னு சொல்லி நான் தாம்மா சொன்னேன். போட்டனா பெரிய மனுஷனா யானி? ஆனா ஏற்கனவே சொன்னம்மா, இவ்வளோ கட்டெல்லாம் போடாதடான்னு சொல்லி. இவன் தாம்மா ஏகப்பட்ட கட்டு போட்டுக்கிறான், அதனாலதான் இப்ப மாட்டினான்.
அமைதியா இருந்தா அதான் மாட்டீங்க அப்புறம் என்ன? வலிக்குது. வலிக்குதா ஏய் இப்ப வரடா. உண்மை தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நிஜமாவே அட வலிக்க கட்டு வர போகுது சொன்ன வலிக்குதுடா. ஆமா. கையை பாரு. ஐயோ ஐயோ வேணாம். தலை வலிக்குதே. அசைக்காத. தலைவலி. அட கை வலிக்குதுடே. நான் பாக்குறேன் இரு. இருடா போச்சு. விடுறா. உண்மையான காயத்துக்கு கூட இவ்வளவு சுத்த மாட்டாங்க கெட்டு போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தான் அடிபட்டிருக்கா ஆ? டேய் பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. நல்ல காயம் தான்டா பிளாஸ்டர் எங்கடியா? மாஸ்டர் எடு. பிளாஸ்டர் போடுறான் பிளாஸ்டர். பாத்தீங்களாண்ணே இது உங்க தம்பியோட லட்சணம். இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்கிட்ட பேசுனீங்களா? டேய் என்னடா இது? ஏன்டா இப்படி இருக்க? நீ இதோ திருந்தவே மாட்டியா? கிளம்புறேன்னு நிலா ப்ளீஸ் நிலா ஆமா நிலா ப்ளீஸ் நிலா. சொல்றேன் தள்ளுங்க. நிலா ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நிலா. தள்ளுங்க. ஏம்மா, இந்த பாருமா நீ கிளம்பு. இவன் பேச்செல்லாம் கேட்காத. இவன் திருந்தவே மாட்டான். ஏதோ அடிபட்டு நான் பதறி போய் ஓடி வந்தா கெட்டு போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்பத்திரி பாக்குறப்ப நினைச்சேன்டா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு. அதான் சரி பிறகு கேட்டுக்கலாமே இருந்தா பிராடு பையன் என்ன வேலை பண்ணிருக்கான். ஏய் என்ன முறைக்கிற? உங்களை யாராவது கேட்டாங்களா இப்போ? வாயை மூட்டு கம்முன்னு சொல்லிட்டேன். வாயை மூடு. என்ன பேச்சு பேசுற? திருந்தவே மாட்டியாடா நீ? எதுக்கு வேற பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல உனக்கு? கிளம்புறேன்னு நீ போப்பா. நிலா ப்ளீஸ் நிலா ஏய் ப்ளீஸ் தல்றா. இல்ல. நீ போப்பா. இனிமே நீ எங்க வீட்டு பக்கம் வான்னு நான் உன்னை வற்புறுத்தவே மாட்டேன். நீ போப்பா. ப்ளீஸ் சொல்லாத. ஐயா, பேசாத சொல்லிட்டேன். உன்னை மன்னிக்க சொல்லி நின்னாடிட்ட நானும் பாண்டி அவ்வளவு நேரம் பேசணும்டா. அந்த பொண்ணு பாவம் காது கொடுத்து கேட்டுச்சு. அதுக்குன்னா நீ தகுதியான ஆளே கிடையாதுடா. நிலா நீ போப்பா. நிலா ப்ளீஸ் சொல்லுங்க, சொல்லுங்க. நிலா ப்ளீஸ் நிலா நான் பண்ணது தப்புதான் நிலா. எனக்கு இந்த மாதிரி டிராமா பண்றத தவிர வேற எதுவுமே தோணல நிலா. எனக்கு உன்கிட்ட பேசணும்னு இருந்துச்சு நிலா. நான் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம டிவோர்ஸ் கிடைச்சது நீ பாட்டு விறுவிறுன்னு வந்துட்டேன். எப்படி உன்கிட்ட பேசணும்னு வர சொன்னா நீ வரமாட்டேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கேன்னு சொன்னதாலதான் நீ வந்த. ஆனா எனக்கு உன்னதும் நீ வந்தல்ல. அப்போ என் மேல உனக்கு உள்ளுக்குள்ள அக்கறை இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு நிலா நீ மறைக்கிற? நான் பண்ணது ஃப்ராடு தனம் தான். உன்னை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல நிலா. போய் சொல்றேன் ஃப்ராடு தனம் பண்றேன்னு மட்டும் தான் நீ யோசிக்கிற. ஆனா இது எல்லாமே உனக்காக தான் நான் பண்றேன். உன் மேல இருக்க அண்ணால மட்டும் தான் நான் பண்றேன். அத பாரு நிலா. நீ எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்திருக்க. அந்த டைம் நான் எடுத்துக்கிறேன். என் அன்பை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 6 மாசமா? அது நீங்க இப்ப கேவலமா நடிச்சு ஏமாத்துனீங்களா? அதுக்கு முன்னாடி சொன்னது. இப்ப உங்களுக்கு டைமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. தள்ளுங்க சோழன். இல்ல ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நிலா சொல்றது கேளு நிலா ப்ளீஸ் நிலா தள்ளுங்க சோழன். ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. கால்ல விழ விடுறீங்களா? சோழன் என்ன பண்றீங்க? என்னங்க? ப்ளீஸ் நிலா. சோழன். நிலா நிலா ப்ளீஸ் நிலா. சோழன் என்னங்க? நிலா ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நிலா. சோழன் என்னங்க? இல்ல மன்னிச்சிரு நிலா. நிலா ப்ளீஸ் நிலா. அண்ணா சொல்லுங்க நிலா. சோழன் என்னங்க சோழன்? நிலா ப்ளீஸ் நிலா. நிலா எந்திரிக்க போறீங்களா இல்லையா? எந்திரா. நான் எதிர்க்க மாட்டேன். எங்க நடுவுல இல்ல நீ கொடுத்த 6 மாசம் டைம் அப்படியே இருக்குன்னு சொல்ல. அப்பதான் நான் எந்திரிப்பேன். இப்ப நீங்க இப்படி இருங்க. நான் போறேன். நிலா 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 ப்ளீஸ் நிலா. நிலா ப்ளீஸ் நிலா. என்ன ப்ளீஸ் விடுங்க சொல்றது கேளு நிலா. நிலா ப்ளீஸ். அண்ணா சொல்லுனே. டேய் விடா. மனுஷன பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சப்போர்ட் கேக்குற. உனக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டதும் நாங்களாம் எப்படி பதறி அடிச்சு ஓடி வந்தோம் தெரியுமா? அந்த பொண்ணு பாவம் நீ வேண்டான்னு போன பொண்ணுடா. அப்படி ஓடி வந்துச்சு. இவ்வளவு நாள் நீ நிலா கிட்ட மட்டும் தான் போய் சொல்லிட்டு இருந்த. இப்ப மொத்த குடும்பத்தையும் போய் சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சிட்ட. இப்படி ஏமாத்துறது, ஃப்ராடுத்தனம் பண்றது, பொய் சொல்றது இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சுல.
முதல் தடவை தப்பு பண்ணும்போது தான் உருத்தம், அப்புறம் பழகிடும் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் உன் கதை. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. நீ என்ன திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணுன, ஆனா நிலா மட்டும் போக வேணாம்னு சொல்லுன. இது எல்லாமே நான் நிலாவுக்காக தானே பண்ணேன். நிலா என்னை விட்டு போயிட்டா, நான் என்ன அவனே தெரியல. அண்ணே, உனக்கே தெரியும்ல நான் நிலாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன ஏதாவது பண்ணி நிலாவை என்கிட்ட பேச வைக்கணும்ன்றது மட்டும் தான் என் மனசுல ஓட்டி இருந்துச்சு. நான் கேவலமானவன் தான், பொய் சொல்றவன் தான். ஆனா நான் எல்லாமே நிலாவுக்காக மட்டும் தானே பண்ணேன். நிலா என் கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தானே பண்ணேன். நிலா இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு. நிலா ப்ளீஸ் நிலா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிரு நிலா. இதுக்கு மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணவே மாட்டேன் நிலா. ப்ளீஸ் நிலா. இதான் நான் அவருக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். என்னால சத்தியமா முடியல. இவரை நம்பி வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் இவர் எவ்வளவு பெரிய ஃப்ராட் ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் நான் இவருக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். இது சோழனுக்காகவும் இல்ல அவரோட பயங்கரமான நடிப்பு திறமைக்காகவும் இல்ல, நீங்களாம் என்கிட்ட வந்து பேசினதுக்காக மட்டும்தான் வரேன். அவருக்கு 6 மாசம் டைம். அது வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருப்பேன். 6 மாசம் இருக்க ஒத்துக்கிட்டேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறது, ஈனி இழிக்கிறது, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடந்துக்கிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கும் சோழனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க. நீ சொல்ற எல்லாமே எனக்கு ஓகே தான். நீ நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். இந்த 6 மாசத்துல இப்ப போட்ட மாதிரி வேற எந்த டிராமாவும் போடக்கூடாது. இல்ல சத்தியமா போட மாட்டீங்களா? சத்தியமா மாட்டேன். ப்ராமிஸ். நீ என்ன நம்பலாம். ப்ராமிஸ்.